हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभा शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ 9வது அத்தியாயத்தில் நாம் பக்தி அப்படிங்கிறதை பற்றி பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறத பகவான் சம்சார நிவிருத்தி உபாயமாக நமக்கு சொன்னார். ஸோ சம்சாரா எதனால் இருக்குது அப்படிங்கிறதை சொல்லிவிட்டு இந்த சம்சாரத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்தி அப்படிங்கிறது ஒரு சாதனான்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அந்த 3 levels ஆஃப் பக்தியை ஞாபகம் வச்சுக்கணும். கர்ம லக்ஷண பக்தி, உபாசன லக்ஷண பக்தி, ஞான லக்ஷண பக்தி. இப்போ எந்த ஒரு சாதனா ஒரு பர்சனை அத்வைத ஞானத்துக்கு அழைச்சிட்டு போகுமோ அந்த சாதனாவை நாம் பக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற ஸ்லோகங்களில், அதாவது 20வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பக்தியையே 2ஆக பிரித்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ எதை பேஸ் பண்ணி பக்தியை 2ஆக பிரிக்கிறார்? எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறார்? மோட்டிவை பேஸ் பண்ணி. கரெக்டாக? எந்த மோட்டிவோட நான் பக்தி செலுத்துகிறேன் அப்படிங்கிறதை பேஸ் பண்ணி பக்தி அப்படிங்கிறது 2 விதமாக பிரிக்கப்படுறது. இப்போ அஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யாரோட பக்தி பற்றி பேசின்னு இருக்கோம்? ஞானி பக்தியா அஞ்ஞானி பக்தியா? ஞானி பக்தி பற்றி ஏன் பேசலை? ஏன்னா ஞானியோட பக்தி இருக்குல்ல, அது அப்சல்யூட்லி மோட்டிவ்லெஸ். ஏன்? ஞானிக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னே ஒன்று இருக்கவே இருக்காது. எந்த டாஸ்க்குமே இது இப்போ அடைஞ்சாதான் நாளைக்கு நான் திருப்தியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமே ஞானிக்கு இருக்காது. ஏன்னா மோட்சம் அடையணும் அப்படிங்கிற கோல் கூட இப்போ ஞானிக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா அவர் ஞானம் அடைஞ்சாச்சு, ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்டு. அதனால ஞானிக்கு இப்போ தர்ம அர்த்த காமலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அதெல்லாம்
மித்யா அப்படிங்கிறதும் வந்து ஞானி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருப்பான். நைவ தஸ்ய கிருதே நார்த்தா நா கிருதே நேக கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா அப்படின்னு எந்த சாப்டரில் பார்த்தோம்? 3rd சாப்டரில் நாம் வந்து பார்த்தோம். ஸோ ஏதாவது வேலை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ரீசன் இருக்கணுமா அப்படின்னா ரீசன் இல்லை. சரி, வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமானா அதுவும் கிடையாது. சரி, யாரையாவது அவர் டிபெண்ட் பண்ணி இருப்பாரா? நச்ச அஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா, யாரையும் அவர் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இருக்கிறது அவர் மட்டும்தான், யாரையுமே டிபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் ஞானிக்கு வந்து தெரியும். அப்போ ஞானி பக்தி அப்படிங்கிறது வந்து மோட்டிவ்லெஸ், மோட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ணுறது அஜ்ஞானிகளுடைய பக்தியை பற்றி. அதனால அஜ்ஞானின்னு சொல்லிட்டாலே டெஃபினட்டாக வந்து பக்தி பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு மோட்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன? 2 விதமான பக்தி, 2 விதமான பக்தி. என்னது? சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. இப்போ சகாம பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அஜ்ஞானி இப்போ பகவானை வர்ஷிப் பண்ணுவார். எதுக்காக வர்ஷிப் பண்ணுவார்? பகவானை தவிர வேறு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு நாம் வந்து வர்ஷிப் பண்ணினோன்னா அதுக்கு பேர் சகாம பக்தி. இப்போ நம்ம புராண கதைகள்லாம் கேட்டிருப்போம். பெரிய தபஸ்விலாம் இருப்பாள். ஒத்த காலில் நின்று தவம் பண்ணேன், அப்படியே குளிரில் நின்று தவம் பண்ணேன், எல்லாம் பார்க்குறோம்ல. அப்படியே கஷ்டப்பட்டு தவம் பண்ணி அந்த தவத்தை மெச்சி பகவானும் வந்து இந்தா உனக்கு நான் காட்சி அளிக்கிறேன். அப்போ பகவான் காட்சி அளித்தா என்ன கேட்கணும்? பகவான்கிட்ட என்ன கேட்பான்? நீலாம் வந்துடாத, நீ வேண்டாம் எனக்கு, ஆனால் பாக்கி எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பா இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு தவமெல்லாம் இருந்து பகவானை கூட பார்த்துருவான், ஆனால் பகவானை வேணும் அப்படின்னு அவன் வந்து கேட்க மாட்டான். அப்போ என்னதுக்கு பிரயோஜனம் இல்லை? அந்த தவம் எல்லாம் வேஸ்ட்டு தானே, அதுக்கு ஒரு மீனிங்கே வந்து இல்லாமல் போய்டுறதே. அப்போ மோட்டிவோட, அதாவது பகவானை தவிர தர்ம அர்த்த காம இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நாம் வேண்டி பகவானை வர்ஷிப் பண்ணினோன்னா அதுக்கு பேர் சகாம பக்தி. அப்போ வந்து அந்த பக்தி அப்படிங்கிறதுக்கே எது வந்து பேஸ், எது வந்து நம்மளை பக்தி செலுத்துறதுக்கு எது ஒரு உந்துதலாக நமக்கு இருக்குது? ஆசை. ஆசை தான் வந்து அதற்கு மோட்டிவேட்டே பண்ணுறது. ஸோ இப்போது சகாம பக்தியில் வந்து தர்ம அர்த்த காம டிசையர் இருக்கும். இதை 3த்தையும் சேர்த்து கட்டோபனிஷத் வந்து ஒரு வேர்டு சொல்கிறது. தர்ம அர்த்த காம 3த்தையும் சேர்த்தா பிரேயஸ் அப்படின்னு நம்ம கட்டோபனிஷத் அந்த போர்ஷன் வரும்பொழுது அங்கே பார்க்கலாம். இதே நிஷ்காம பக்தி அப்படின்னு ஒரு பக்தி இருக்கு இல்லையா? அதுக்கு மோட்டிவ் இருக்குமா, மோட்டிவ் இருக்காதா? அது பேர் எப்படி இருக்கு பாருங்க, நிஷ்காம பக்தி. அதுக்கு மோட்டிவ் இருக்குமா இருக்காதா? நிஷ்காம பக்தியை யார் பண்ணுவா? அஜ்ஞானி தான் பண்ணுவான் இல்லையா? அப்போ அஜ்ஞானியுடைய பக்தி டெஃபினட்டாக மோட்டிவ் இருக்கிற பக்தி தானே. இப்போ தானே பார்த்தோம். அப்போ நிஷ்காம பக்தியும் கூட மோட்டிவேட்டட் பக்தி தான். நான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பேரை கேட்ட உடனே அதெல்லாம் ஞானி பண்ணுறதுன்னு தப்பாக நினச்சிட்டுருக்கூடாது. நிஷ்காம பக்தி வந்து நம்மளுடைய சாதனா. அந்த ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நிஷ்காம பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நமக்கு அந்த யோக்கியதா கிடச்சி ஞானம் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து என்ன வேணும்னு கேட்பான் இந்த பக்தன் நிஷ்காம பக்தியில். பகவானை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவான். அங்கே பகவானை தவிர வேறு எல்லாம் வேணும்னு கேட்டால் சகாம பக்தி. இங்கே பகவானை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிஷ்காம பக்தி.
அப்போ பகவான் வேணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த பக்தி பண்ணப்படுறதுனால இதுவும் மோட்டிவேட்டட் பக்தி தான். நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபபோகே யத் பவ்யம் தத் பவது பகவான் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி த்வத் பாதாம்போருக யுககத நிச்சலா பக்திரஸ்து. முகுந்தமாலா அப்படிங்கிற ஸ்லோகத்திலேருந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ந ஆஸ்தா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறான். எதில் ஐ டோன்ட் கேர்? எனக்கு தர்ம அர்த்த காம இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எத் பவ்யம் தத் பவது, எது எனக்கு நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம். ஏன்னா அது எல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்கிறது? பூர்வ கர்மானு ரூபம். என்னுடைய பூர்வ கர்மத்தினால என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான். என்ன கேட்குறானா? த்வத் பாதாம்போருக யுககதா நிச்சல பக்திஹி அஸ்து. என்னுடைய பக்தியானது கல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் உன்னை தவிர வேறு எதையும் வேணும்னு கேட்டுடக்கூடாது. அப்படி அந்த ஒரு பக்தன் கேட்குறான். உன்னை பற்றியே தான் நான் சதா சர்வ காலமும் நினச்சிண்டு இருக்கணும். இது காமனை நாம் சொல்கிறது. அதாவது பகவானே உன்னை பற்றி தான் எனக்கு எப்போவுமே சிந்தனையானது இருக்கணும் அப்படின்னு. இங்கே வேதாந்தத்தில் அந்த உன்னை பற்றி அப்படின்னு பகவானை சொல்கிறோம்ல, அது என்ன இந்த இடத்துல? இப்போ வேதாந்தம் இல்லாமல் மற்ற இடங்களில் அந்த உன்னை பற்றி அப்படிங்கிறது ஒரு ஃபார்மோடு இருக்கிற பகவான். இதே வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம்லெஸ் பகவான் அப்படின்னு அந்த இடத்துல நாம் போட்டுக்கணும். ஸோ அது பிரம்மன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் தீவிர முமுக்ஷுவாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுற பக்திக்கு பேர் நிஷ்காம பக்தி. அப்போ சகாம நிஷ்காம பக்தி இது ரெண்டுத்தையும் தான் இங்கே பகவான் நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சுன்னு இருக்க. ஸோ இன்டைரக்டாக என்ன சொல்ல விரும்புகிறார் பகவான்? என்ன சொல்கிறார்? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும்னு சொல்கிறார்? சகாம பக்தியிலேருந்து கிராஜுவேட் ஆகி நிஷ்காம பக்திக்கு நம்ம எல்லாரும் வரணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு பகவான் இப்போ எப்படி அதை சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறார். டைரக்டாக அப்படின்னு சொல்லிடாமல் இப்போ ஒரு விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீ சகாம பக்தியிலேருந்து நிஷ்காம பக்திக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அது என்ன விதமான லாங்குவேஜை அவர் யூஸ் பண்ணுறார், எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறதை நாம் புரிஞ்சுட்டாதான் நம்ம என்ன மாதிரியான பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பகவத்கீதாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபினிட் பிரம்மனை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார். ஒரு ஃபார்ம்லெஸ் விஷயத்தை, ஃபார்மே கிடையாது அதுக்கு அப்படின்னா, அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படுறது இல்லையா? இனிஷியலாகவே ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொன்னால் யோசிக்க முடியுமா நம்மளால்? முடியாது. அப்போது அந்த ஃபார்ம்லெஸ் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இனிஷியலாக ஒரு ரூபம் தேவைப்படுறது. அப்போ ரூபம் அப்படின்னு சொன்னாலே லிமிட்டட் ஆகிடுறது இல்லையா? அது ஒரு ஃபைனைட் விஷயமாக ஆகிடுறது. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ நீ என்னோடய சரீரத்தை பார்க்குறியே, இது ஃபைனைட்டு. ஆனால் அந்த சரீரத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தத்துவம் இருக்கே, அந்த இன்ஃபினிட் விஷயம், அதை தான் இந்த ஃபைனைட் ரூபம் மூலமாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே பகவத்கீதாவில் பகவான் சொல்கிறேன். இப்போது எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஃபைனைட் ரூபம் கிட்ட போவோம்?
லக்ஷ்மி கிட்ட தானே போவோம். லக்ஷ்மி தேவ். குபேரன்னா குபேரனுக்கு யார் காசு கொடுப்பா? மகாலட்சுமி கிட்ட போனால் தான் நமக்கு வந்து பணம் வரும். சரி, எனக்கு வந்து கண்ணு நன்னா தெரியணும், சூரிய தேவதா. அப்போது நம்மளுடைய கோல் லிமிட்டடாக இருக்கும் பொழுது, எனக்கு பணம் வேணும், எனக்கு வந்து கண்ணு நன்னா தெரியணும், எனக்கு வந்து பாடி ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி லிமிட்டட் கோல் இருக்கும் பொழுது நம்ம போகிற இடம் லிமிட்டட் ஃபார்ம் இருக்கிற தேவதா. என்னுடைய கோல் எப்படி இருக்க? இன்ஃபினிட்டு. மோக்ஷம் அப்படிங்கிற கோல் வேணும்னா ஒரு ஃபைனைட் தேவதா கிட்ட போனால் எனக்கு கிடைக்காதே இல்லையா? அப்போது அந்த இன்ஃபினிட் விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபைனைட் தேவதா அப்படின்னு நாம் வந்து அந்த இடத்துல அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ கிருஷ்ணருக்கு வந்து ஃபார்ம்லாம் இருக்குதான் இல்லை? இப்போ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சரீரம்லாம் அவருக்கு இருக்குது, ஏன்னா தேரோட்டியாக இருக்கார், எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த லிமிட்டடாக அந்த ஃபார்ம் இருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் இந்த லிமிட்டட் சரீரம் கிடையாது. நான் எதை தெரியுமா சிம்பிளைஸ் பண்ணுறேன்? லிமிட்லெஸ் பிரம்மனை நான் சிம்பிளைஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பகவத்கீதாவில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போது செக் புக் இருக்குல்ல, எல்லாரும் செக் புக்கை நல்லா பார்த்துருப்போம், யூஸ்லாம் பண்ணுவோம். செக் புக்கில் வந்து நிறையா என்ன இருக்கும்? செக் லீவ்ஸ் நிறையா இருக்கும். இப்போது செக் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லீஃப் வேல்யூபிளா, செகண்ட் லீஃப் வேல்யூபிளா? எப்போ வேல்யூ ஆட் ஆகும்? அதில் என்ன எழுதுறோங்கிறத பொறுத்து வேல்யூ மாறும். இப்போ ஃபஸ்ட்டு லீஃபில் 1 ரூபி, செகண்டு லீஃபில் 1000 rupees, தேர்டு லீஃபில் 1 lakh. இப்போ எந்த லீஃப் வேல்யூபிள்? தேர்டு லீஃப் தான். இதெல்லாம் கரெக்டாக தெரியும் நமக்கு. தேர்டு லீஃப் வந்து வேல்யூபிள். பட் ஆஸ் சச் அந்த லீஃபில் சுப்பீரியர் இன்ஃபீரியர் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதில் என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு சுப்பீரியாரிட்டியோ இன்ஃபீரியாரிட்டியோ வந்துடுறது இல்லையா? அப்போ கிருஷ்ண சரீரம் அப்படிங்கிறது ஒரு லீஃப், ராம சரீரம் அப்படிங்கிறது ஒரு லீஃப், லக்ஷ்மி சரீரம் அப்படிங்கிறது ஒரு லீஃப், சிவ சரீரம் அப்படிங்கிறது ஒரு லீஃப். எல்லாமே ஃபைனைட் ஃபார்ம்ஸ். அந்த லீஃபில் நீ என்ன எழுதுற, அது மாதிரி அந்த ஃபார்மில் நீ எதை இன்வோக் பண்ணுற அப்படிங்கிறதை பொறுத்து அந்த ஃபார்ம் வந்து இன்ஃபினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிருஷ்ண சரீரத்தில் எதை இங்கே இன்வோக் பண்ணணும்னா சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அந்த லிமிட்லெஸ் பிரம்மனை நாம் வந்து இன்வோக் பண்ணலாம். இப்போது பகவத்கீதாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அந்த பூர்ண பிரம்மனை சிம்பிளைஸ் பண்ணுறார். அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதை மனசில் வச்சுண்டு பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வர்ஷிப் பண்ணினாலே போகிறோம், ஏன்னா நான் தான் இன்ஃபினிட் பிரம்மனையே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். மற்ற எல்லா தேவதாஸ் இருக்காளே, அந்த ஃபார்ம்ஸோடு கூடிய தேவதாஸ் எல்லாம் இந்த இன்ஃபினிட்டுக்குள்ளே அடங்கிடுவா. அதனால் நீ என்னை வர்ஷிப் பண்ணினாலே போரும். ஏன்னா இன்ஃபினிட்டில் எல்லா ஃபைனைட்டும் அடங்கிடுமா, அடங்கிடாதா? அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஒரு பர்சன் எந்த தேவதாவை வழிபட்டாலும், அவன் பூஜை பண்ணுறானோ பாராயணம் பண்ணுறானோ அது எல்லாம் எனக்கே வந்து சேரும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். எந்த பர்டிகுலர் தேவதாவை நீ வழிபட்டாலும் அந்த தேவதா மூலமாக அதனுடைய விஷயம் என்னையே வந்து சேரும். நான் என்ன பண்ணுவேன், அந்த பூஜைக்கு அந்த தேவதா மூலமாகவே உனக்கு பலனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து எந்த யாகம் பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் நம்ம அக்னியை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா? அந்த எக்ஸாக்டாக அந்த தேவதாக்கிட்டேயே போய் நம்மளால் கொடுத்துட முடியுமானா, அக்னி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, என்ன பண்ணுவார், அவர் கரெக்டாக கொண்டு போய்
அந்த தேவதா கிட்ட அந்தந்த தேவதா கிட்ட சேர்க்குறார் சொல்கிறோம்ல. இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், எல்லா தேவதாவுமே எனக்குள்ளே தான் இன்க்ளூடட், நீ எந்த தேவதா மூலமாக வேணாலும் என்னை வழிபடலாம், ஆனால் ஃபைனலி அது என்னையே வந்து சேரும். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்டில் பகவான் சொல்கிறார், நான் இன்ஃபினிட் பிரம்மனை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போது என்ன வர்ஷிப் பண்ணினாலும் அது எல்லாம் கிருஷ்ணனுக்கே போகும். இப்போ சிவபுராணம் எடுத்துட்டேன்னா அங்கே யார் இன்ஃபினிட் பிரம்மன்? அப்போ கிருஷ்ணர் என்ன ஆயிடுவார்? ஃபைனைட் தேவதாவாக ஆயிடுவார். சிவபுராணத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் இன்ஃபினிட் பிரம்மனை ரெப்ரசன்ட் பண்ணுவார். மற்ற எல்லா தேவதாஸ் இருக்கால்ல, வேற யார் இருக்கா, விஷ்ணு, பிரம்மா, அவள்லாம் என்ன ஆயிடுவா அப்படின்னா ஃபைனைட் தேவதாசா அவள் ஆயிடுவா. தேவி மகாத்மியம், அதில் யார் பிரம்மனை ரெப்ரசன்ட் பண்ணுவா? அதில் பார்த்தேன்னா நான் தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு சொல்லுவா தேவி. அப்போ விஷ்ணு, சிவன், தேவி மகாத்மியத்தில் நாம் தேவியை இன்ஃபினிட் பிரம்மனை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி நாம் வந்து அந்த இடத்துல இன்ஃபினிட் பிரம்மனை தேவி மூலமாக இன்வோக் பண்ணுறோம். லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே பணம், உனக்கு நிறைய வெல்த் வேணும்னா லக்ஷ்மி தேவி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து அதர்வண ரகசியம் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் இருக்குது அந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயம். அங்கே வந்து லக்ஷ்மி தேவி தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். உனக்கு வந்து மோட்சம் வேணும்னா நீ லக்ஷ்மி தேவி கிட்ட தான் போகணும், நாலெட்ஜ் வேணும்னா லக்ஷ்மி தேவி கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம், அந்த மந்திரமானது அப்படி இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, எந்த தேவதால வேணும்னாலும் நாம் இன்ஃபினிட் பிரம்மனை இன்வோக் பண்ணலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் தேவதால இன்வோக் பண்ணும் பொழுது மற்ற தேவதாஸ் எல்லாம் ஃபைனைட்டாக, நேச்சுரலாக மற்ற தேவதாஸ் எல்லாரும் ஃபைனைட்டாக ஆயிடுவா. ஸோ இந்த விஷயத்தை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். பட் இது வந்து சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் என்ன ஆகிடுறது, உன்னுடைய கடவுள் ஒஸ்தி, என்னுடைய கடவுள் ஒஸ்தி, உன்னுடைய கடவுள் இன்ஃபீரியர், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஏற்படுறது. ஸோ நாம் வந்து அப்படி அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, நீ என்ன பக்தி பண்ணினாலும் அது எனக்கே வந்து சேரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்புறம் அந்த பக்திக்கான பலன், நீ பண்ணுற அந்த வர்ஷிப்புக்கான பலனை அந்த தேவதா கொடுக்க மாட்டா, நான் தான் கொடுக்கணும். பட் நான் எப்படி கொடுப்பேன், நீ எந்த தேவதா வர்ஷிப் பண்ணியோ அந்த தேவதா மூலமாக நான் உனக்கு அந்த பலனை கொடுப்பேன். ஸோ நம்ம வந்து மற்ற தேவதாஸ் எல்லாரும் ஃபைனைட்டாக ஆயிடுறதுனால இந்த இடத்துல மற்ற தேவதாஸுக்கு பலன் கொடுக்கறதுக்கான சக்தி கிடையாது, என்கிட்ட இருந்து தான் அவள் பலனை, அந்த சக்தியை ட்ரா பண்ணிக்கிறா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ இந்த பிரின்சிபிள் வந்து நமக்கு கிளியராக புரியணும். அப்போ எல்லா தேவதாஸ்னாலையும் ஃபைனைட் ரிசல்ட்ஸை தான் கொடுக்க முடியும். அதனால ஃபைனைட் ரிசல்ட் வேணும்னா நீ மற்ற தேவதா கிட்ட போய்க்கலாம். ஸோ அது வந்து மற்ற தேவதாஸ்கிட்ட ஃபைனைட் ரிசல்ட் வேணும்னு போனோன்னா அதுக்கு பேர் சகாம பக்தி. இன்ஃபினிட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் இங்கே என்கிட்ட வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உனக்கு இன்ஃபினிட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால பகவத்கீதாவில் கிருஷ்ண பக்தி இருக்குல்ல, அது வந்து நிஷ்காம பக்தியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை. கிருஷ்ண பக்தி வந்து நிஷ்காம பக்தியை ரெப்ரசன்ட் பண்ணுறது எங்கன்னா பகவத்கீதாவில். அப்படி நாம் அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அதனால அந்நிய தேவதா பக்தி, அந்நிய தேவதானா மற்ற தேவதாஸ், அந்நிய தேவதா பக்தியை பகவான் இங்கே சகாம பக்தின்னு சொல்லிடுறார்.
என்ன பக்தி பண்ணினா அது நிஷ்காம பக்தி, மற்ற தேவதாஸ் எல்லாம் பக்தி பண்ணினா சகாம பக்தின்னு சொல்கிறார். எதனால் என்ன பக்தி பண்ணினா எப்படி நிஷ்காம பக்தின்னு கிருஷ்ணர் சொல்கிறார்? ஏன்னா நான் இன்ஃபினிட் பிரம்மனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நீ என்ன பக்தி பண்ணுறது இந்த இடத்துல நிஷ்காம பக்தியாக கன்சிடர் ஆகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நாம் வந்து அந்த நிஷ்காம பக்தியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்லோகா நம்பர் 23 படிக்கணுமா? பேஜ் நம்பர் 136 137. येऽप्यन्य देवता भक्ताः यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. So, ये अपि अन्यदेवता भक्ताः. அப்போ அந்நிய தேவதா பக்தாக அப்படின்னா மற்ற தேவதாசை வழிபடுற பக்தர்கள் அவளாமும் இருக்கா. அதாவது என்னை தவிர மற்ற தேவதாசை வழிபடுற பக்தர்கள்லாம் இருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். எப்படி வர்ஷிப் பண்ணுறாளாம்? ஸ்ரத்தையான்விதா. ஸ்ரத்தையா அன்விதா அப்படின்னா ஸ்ரத்தையோட அவள் வந்து மற்ற தேவதாசை வழிபடுறா. யஜந்தே அப்படின்னா வழிபடுறதுன்னு அர்த்தம். தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? தே அப்பி மாமேவ யஜந்தே. ஆக்சுவலி அவள் யாரை வர்ஷிப் பண்ணுறா? என்னை தான் அவள் வர்ஷிப் பண்ணுறா. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த தேவதாக்கு வேணாலும் நமஸ்காரம் பண்ணு, அது கடைசியில் யாருக்கு வந்து சேரும்? கேசவனுக்கே அது வந்து சேரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் எழுதியிருக்கார். அதனால கேசவம் பிரதி கச்சதி. இதே ஒரு சிவபக்தர்னு எழுதியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? ருத்ரம் பிரதி கச்சதி அப்படின்னு அந்த இடத்துல வார்த்தையை மாற்றி போட்டிருப்பார். அவ்வளோதான். ஸோ தேபி மாமேவ யஜந்தி. அவள் ஆக்சுவலி அவள் என்னை தான் வர்ஷிப் பண்ணுறா. ஆனால் என்ன? அவிதி பூர்வகம். அவள் இக்னோரண்ட்டாக இருக்காளாம். அவிதி அப்படின்னா இந்த இடத்துல அஜ்ஞானம்னு அர்த்தம். எதை பற்றின அஜ்ஞானம்? மற்ற எல்லா தேவதாசும் எனக்குள்ளே இன்க்ளூடட் அப்படிங்கிற அறிவு அவளுக்கு இல்லை அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார். அந்த ஃபேக்ட் அவளுக்கு தெரியலை. அப்போது என்ன வர்ஷிப் பண்ணாலே போகிறோம், ஆக்சுவலாக எல்லா தேவதாசையும் வர்ஷிப் பண்ணதான் ஆகும் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார். ஆனால் அந்த ஃபேக்ட் அவளுக்கு தெரியலை. ஸோ இங்கே இது மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நீ போய் ஒரு பர்டிகுலர் தேவதாவை சும்மா ஒரு ஃபைனைட் ரிசல்ட்டுக்காக போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுருக்காத. எனக்கிட்ட வந்துடு, மோட்சம் வேணும்னு கேளு, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன். ஸோ சகாம டு நிஷ்காம டிரான்சிஷன் உனக்கு நடக்கட்டும். அதுதான் எங்கள் பகவான் சொல்ல விரும்புகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 24. அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? அகம் சர்வ யஜ்ஞானாம் போக்தா. நமக்கே புரியும். இப்போ நான் தான் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்பையும் ரிசீவ் பண்ணுறேன். போக்தானா ரிசீவர் இல்லையா? நான் தான் எல்லா பூஜையுடைய விஷயங்களையும் நான் தான் ரிசீவ் பண்ணுறேன். நீ எந்த தேவதாவை எந்த விதத்தில் வழிபட்டாலும் அதை நான் தான் ஃபைனலி
ரிசீவ் பண்ணுறேன். ஸோ போக்தானா இந்த இடத்துல ரிசீவர். இப்போ வந்து லெட்டர்லாம் போடுவோம்ல முன்னாடி, இப்போல்லாம் இல்லை. லெட்டர்லாம் போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டரை போடுவோம். ஆனால் என்ன பண்ணுவா, மொத்தமாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி சென்ட்ரலாக ஒரு பிளேஸில் கொடுத்து, அதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துக்கு போனோமோ அதை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவா இல்லையா. இப்போ அந்த மாதிரி பகவான் சொல்ல, நீ எங்கேருந்து வேணாலும் வழிபடு, அது என்கிட்ட தான் கடைசியில் வந்து சேரும். அல்டிமேட்டாக என்கிட்ட தான் எல்லா லெட்டரையும் கொடுக்கணுன்றார். நீ யாருக்கு வேணாலும் லெட்டர் போடு, எனக்கு தான் அது வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் எப்படி உனக்கு திருப்பியும் அதை லெட்டர் போடுவேன்? நீ எப்படி போட்டியோ அதே மாதிரியே உனக்கு நான் ரிட்டன் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாள்ல. இப்போ கேபினட் மினிஸ்டருக்கு நீங்கள் பார்த்தேன்னா இண்டிபெண்ட்டாக சில பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவரெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணுவார். பட் யாரோட அனுமதியோடு அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்? ப்ரைம் மினிஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் அந்த கேபினட் மினிஸ்டர் அந்த போர்ட்ஃபோலியோக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்டை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும், கேபினட் ரீஷஃபில் அப்படின்னு பண்ணும் பொழுது அந்த பதவியே கூட அவளுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அது மாதிரி எல்லா தேவதாசையும் யார் ப்ளெஸ் பண்ணுறான்னா நான் தான் ப்ளெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்ஃபினிட் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸையும் சென்ஷியன்சியையும் கொடுக்கறது. அந்த அர்த்தத்தில் பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ போக்தா அகம் ஏவ, அது மட்டும் இல்லை பிரபுஹு ஏவச்ச, எல்லாருடைய டிசையர்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறார் பகவான். ஏன்னா நான் தான் அந்த இன்ஃபினிட். அதனால் என்கிட்ட தான் எல்லா விதமான அந்த நெசசரி பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அந்த பவர் அந்த ஃபைனைட் தேவதாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஃபைனைட் தேவதாவையே நான் தான் பிளெஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது மூலமாக நான் ஃபைனைட் தேவதாவை பிளெஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த ஃபைனைட் தேவதானால் உனக்கு ஏதாவது கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயமெல்லாம் இந்த சகாம பக்தி பண்ணுறானே ஒரு பக்தன் அவனுக்கு தெரியறதில்லைன்னு சொல்கிறார். நது மாம் அபிஜானந்தி, மக்களுக்கு இதை பற்றின அறிவு எல்லாம் இல்லை. அபிஜானந்தி ந, ஜானந்தினா தெரியறது, ந ஜானந்தி அவளுக்கு இதெல்லாம் தெரியறதே இல்லை. தத்வேன, தத்வேனா என்ன அர்த்தம்? தத்துவம் அப்படின்னு சொன்னால் ட்ரூத், ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ யாருமே என்னை தத்துவ ரீதியாக புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ யாருக்கும் என்னுடைய பராபிரகிருதி பற்றி தெரியவே இல்லை. இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அவிதி பூர்வகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது அவிதினா அஜ்ஞானம் அப்படின்னு அங்கே பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறார்? நது மாம் அபிஜானந்தி, அந்த அஜ்ஞானம் எதை பற்றின அஜ்ஞானம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னுடைய தத்துவம், என்னோடய ரியல் நேச்சரை பற்றி யாருக்கும் தெரியறது இல்லை, ட்ரூ நேச்சர் தெரியறது இல்லை. அப்போனா இங்கே பகவான் இன்டைரக்டாக என்ன சொல்கிறார்? என்னுடைய ட்ரூ நேச்சர் யாருக்கும் தெரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக எனக்கே 2 நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணுறார். பராபிரகிருதி, அபராபிரகிருதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச நேச்சர் எது? அபராபிரகிருதி. ஏன்னா அது ஒரு ஃபைனைட் ஃபார்ம், ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் அது இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் டே அது அப்பியர் ஆச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் டே அது டிஸ்அப்பியர் ஆச்சு. மாயா மானுஷ வேஷம், ஈஸ்வராவுடைய சரீரம்லாம் இருக்கு இல்லையா, அவதாரம் பண்ணுறாளே அந்த சரீரத்துக்கு பேர் மாயா மானுஷ வேஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்மளுடைய சரீரம்லாம் பஞ்சபூதத்திலேருந்து பஞ்சீகரணம் பண்ணினதுக்கப்புறம் இந்த சரீரம்லாம் கிடைக்கிறது. ஆனால் ஈஸ்வராவுடைய சரீரம்லாம் மாயாலேருந்து டைரெக்டாக வந்துடும்.
இந்த பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ் எல்லாம் அது வந்து அண்டர்கோ பண்ணாது. அதனால் மாயா அவர் மானுஷ வேஷத்தில் தானே இருந்தார் இல்லையா, அதனால் கிருஷ்ண சரீரத்தை மாயா மானுஷ வேஷம் அப்படின்னு சொல்லணும். அது வந்து அந்த பர்டிகுலர் டே அஷ்டமியில் பிறந்தார்ல, அஷ்டமிக்கு முன்னாடி கிருஷ்ண சரீரம் கிடையாது. அப்புறம் ஒன் பர்டிகுலர் டே ஸ்வர்காரோகணம் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண சரீரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அப்போது அந்த மாயா மானுஷ வேஷம் வந்து அன்ரியல். அது ரியலாக இருந்தது அப்படின்னா இப்போவும் அது அவைலபிளாக இருக்கணும்ல. அப்போ நமக்கு தெரியறது அபரா பிரகிருதி அப்படிங்கிறது வந்து அன்ரியல் நேச்சர், வந்து போக கூடியது. திருஷ்யத்துவம் எல்லாம் படித்தோம்ல. ஆகமா பாயித்வம், சவிகாரத்துவம், அப்புறம் என்னது சகுணத்துவம். அப்போ அந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால தானே அதரம் மதுரம் நயனம் மதுரம் இல்லைன்னா எப்படி வந்து பகவானை டிஸ்கிரைப் பண்ணுறது, எல்லா ஆட்ரிபியூட்ஸை வச்சு தானே நம்ம பகவானை வந்து வர்ணிக்கிறோம். அப்போ அது வந்து அன்ரியல் நேச்சர். என்னோடய ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கே, அதை போய் எல்லா ஜனங்களும் இதுதான் நான் அப்படின்னு என்னை வந்து தப்பாக நினைக்கிறா, என்னை போய் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்குள்ளே லிமிட் பண்ணுறா. நானும் வந்து அவளை மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஆனால் என்னுடைய ரியல் நேச்சர் எப்படி, பரம்பாவம் அஜானதா, அவளுக்கு வந்து என்னுடைய அந்த ரியல் நேச்சர் தெரியறது இல்லை. பகவானுடைய ரியல் நேச்சர் எப்படிப்பட்டது? ஓகே, சத்தியம் ஞானம் அனந்தம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்யமகந்த வச்சயத் அநாத்யனந்தம் மகதம் பரம் த்ருவம் நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே. படிப்போம் நம்ம இந்த உபனிஷத்தில். ஸோ ஃபார்ம்லெஸ், ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் இல்லாதது, சச்சித் ஸ்வரூபம், அதை வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தெரியறது இல்லை. ஸோ மாம் தத்துவேன, அந்த நிர்குண ஸ்வரூபேன ந அவஜானந்தி, யாருக்கும் என்னுடைய நிர்குண ஸ்வரூபத்தை பற்றின ஐடியாவே யாருக்கும் இல்லை. அந்த பூர்ண ஸ்வரூபம் பற்றின ஐடியா இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்னுடைய அபூர்ண ஸ்வரூபத்தை நான் அப்படின்னு எல்லாரும் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறா. அதனால என்ன ஆகிறது, மக்கள் எல்லாம் மற்ற தேவதாஸ் மூலமாக வழிபடுறது என்னையே வந்து சேரறது அப்படின்னு இங்கே சொல்கிறார். யாருமே என்கிட்ட வந்து இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு கேட்குறதே இல்லையே அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். போய் பகவான்கிட்ட போய் நின்றுண்டு இப்போ இங்கே பூஜைலாம் அட்டன் பண்ணுறேல்ல, என்ன கேட்குறேன் பகவான்கிட்ட, அவளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு. காலை வலிக்கிறது, கையை வலிக்கிறது, உடம்புக்கு வந்து எதுவும் வராமல் இருக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், கேம்பஸில் செலக்ட் ஆகணும், அந்த மாதிரி கேட்குறோமா, இல்லை எனக்கு இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறோமா? ஒரு பால்காரன் இருந்தானா, அவன் வந்து பயங்கரமான ஒரு பக்திமான், பகவான் மேலே அப்படி ஒரு பக்தி அவனுக்கு. அப்போ என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி வந்து தபஸ்லாம் பண்ணி பகவானை நேரில் பார்ப்பான்ல, அந்த மாதிரி ஒரு பக்திமான் பயங்கர கடுமையான தவம் எல்லாம் பண்ணி அவன் வந்து பகவானை நேரில் பார்க்குறான். இப்போ பகவான் நேரில் வந்தால் என்ன கேட்பார், உனக்கு என்ன வேணுமோ கேள். அதே டயலாக் தான் இங்கேயும், என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னார். அப்போது அவன் என்ன கேட்பான், அவன் வந்து பால்காரன், அவன் என்ன கேட்பான், எனக்கு வந்து பர்மனெண்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் வேணும் அப்படின்னு அவன் வந்து பகவான்கிட்ட கேட்குறான். உடனே பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் வீட்லேயே வந்து அவனுக்கு பின்னாடிலாம் இடம்லாம் இருந்தது நிறையா, அதனால் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லேக் மாதிரி ஒன்றை ஏற்படுத்தினார். என்ன லேக்குன்னா தண்ணி லேக் இல்லை, பால் க்ஷீரம், அது வந்து க்ஷீரசாகரம் மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லேக்கை வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்தார்.
அப்போ கூட அவன் இப்படி பார்க்குறான் பகவானை. அப்படிலாம் பார்க்காத, நீ எடுக்க எடுக்க பால் அதில் குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு 10 நாள் கழித்து முடிச்சு போயிடுத்துனா மறுபடியும் என்னை கூப்பிடணும்லாம் நினைக்காத. அது மாட்டுக்கு வற்றாத ஜீவ நதி மாதிரி அதில் பால் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும், நீ கவலைப்படாதே. இப்போ அந்த பால்காரனுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அப்போ பகவான்கிட்ட சொல்கிறான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, என்னுடைய தவத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் இது மாதிரிலாம் என்னை ப்ளெஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ பகவான் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டியா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு பகவான் கேட்குறார். அவன் அச்சோ நான் உன்னை கேட்க மறந்து போயிட்டேன், நீங்கள் கிளம்பிடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, உனக்கு தான் லைஃப் லாங் பாலுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமும் உனக்கு என்னடா அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இன்னொரு குளம் வெட்டி கொடுங்கோ, அதில் தண்ணியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்? என்னோட ரெகுலர் சப்ளைக்கு தண்ணியும் தேவைப்படும். அப்போது என்ன ஒர்க் ஆகிறது இங்கே அப்படின்னா, நம்மளுடைய வாசனாஸ் இருக்குல்ல, இந்த தரித்திர புத்தி இருக்குல்ல, சமுத்திரமே ஆனாலும் நாய் நக்கி தான் தண்ணியை குடிக்கும். அப்போ பகவான் நேரில் வந்தால் கூட இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ எப்படி ஒரு அந்த அடிமைத்தனம் இன்னும் இருக்குல்ல, சுதந்திரம் இவ்வளோ வருஷம் ஆனாலும் வாட் எவர் இஸ் ஃபாரின் ஷுட் பி கிரேட் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அது மாதிரி ஃபைனைட்டை கேட்டே பழகி போன இந்த அந்த கரணத்தினால பகவானே நேரில் வந்தால் கூட நான் கொடுக்குறேன்டான்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஃபைனைட்டே கொடு. ஏன்னா பகவான் இந்த இன்ஃபினிட் கூட ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறார். நம்ம என்ன கொடுத்து பகவான்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும் இல்லையா? அப்போ கூட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னா அனித்திய வஸ்துவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்குது. ஸோ பகவான்கிட்ட 2 கை இருக்குல்ல, ஒன்று புக்தி, இன்னொன்று முக்தி. எல்லோரும் என்ன கேட்குறோம் அப்படின்னா, புக்தி மட்டும் எனக்கு போகிறோம், முக்திலாம் அதான் எப்போவுமே இருக்குல்ல, எப்போ நான் எப்போ ஃப்ரீ ஆறேனோ அப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் வரேன். இப்போ எனக்கு ஃபைனைட்டு விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ தப்பி தவறி கூட யாருமே பகவான்கிட்ட மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறதே இல்லை. அட்லீஸ்ட் இங்கே பூஜைக்கு வரும்போதாவது அந்த விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த பூஜையே எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னா, ஞான யோக்கியதா வரத்துக்காக வச்சுருக்கு. அங்கேயும் நம்மளோட மெட்டீரியல் விஷயங்கள் இருக்குல்ல, அதை பகவான்கிட்ட ஞாபகமாக கேட்காமல் இருக்கணும். ஞாபகமாக எதை கேட்கணும்? ஞான யோக்கியதா எனக்கு வேணும். ஞான யோக்கியதா இருந்தால் தான் எனக்கு ஞானம் அடைய முடியும். அதனால பகவான்கிட்ட அப்படி தான் நாம் ப்ரேயரே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு பேர் நிஷ்காம பக்தி. ஸோ ச்யவந்தி அப்படின்னு சொல்கிறார் இங்கே. ஸோ ச்யவந்தி அப்படின்னா கீழே விழுகிறார்கள்னு அர்த்தம். தே ஃபெயில் அப்படிங்கிறார் பகவான். என்கிட்ட ஃபைனைட்டு விஷயங்களையே கேட்கறதுனால தே ஃபெயில்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்குது, சம்சார சாகரத்திலேயே சுற்றின்னு இருக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டை கேட்கறதுக்கு மறந்து போயிடுறா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ச்யவந்தி அப்படிங்கிறது சம்சாரத்திலே மறுபடியும் விழுந்துடுறா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 25. யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதா பித்ருவ்ரதாः பூதானி யாந்தி பூதேஜ்யாः யாந்தி மத்யாஜினோபி மாம். சரி, இப்போ நம்ம பகவான்கிட்ட ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கலாம்.
சரி, மக்களுக்கு தான் மோட்சம் வேணும்னு கேட்க தெரியலை. ஏன்னா அவள் வந்து மூடர்களாக இருக்கா, அஜ்ஞானிகளாக இருக்கா. பகவான்கிட்ட வந்து மோட்சம் வேணும்னு அவளுக்கு கேட்க தெரியல. இப்போ பகவானுக்கு தெரியும்ல, மோட்சம்தான் பெஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு பகவானுக்கு தெரியும். அப்போ ஏன் பகவான் அதை நமக்கு கொடுக்கக்கூடாது? நமக்கு கேட்க தெரியலன்னா அதுக்காக அவர் கொடுக்காம போய்டுறதா? நல்ல கதையாக இருக்கே. இப்போ பகவான்கிட்ட நம்ம கேட்கலாமே, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் இந்த மாதிரி அல்பந்தான், என்ன பண்ணுறது, எனக்கு கேட்க தெரியல, நீ வந்து கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதாவது வந்து இந்த மோட்சம் அப்படின்றதெல்லாம் எதாவது கொடுத்துட்டு போகலாம்ல, எது பெஸ்ட்டோ அது நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு இப்போ பகவான்கிட்ட நாம் கேட்கலாம். அப்போ அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்லுவார்? அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் இது இல்லை. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு இந்த மனுஷ சரீரம் கொடுத்ததே மோட்சம் அடையிறதுக்கு தான். ஏன்னா மனுஷ சரீரத்துக்கு தான் என்ன இருக்குது? ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. பாக்கி எந்த ஜீவராசியை எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது பண்ண வேண்டாமா, அதை பண்ண வேண்டாமான்ற சாய்ஸ் எல்லாம் மற்ற ஜீவராசிகள்னால சூஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நச்சிகேதஸ் கிட்ட விரணீஸ்வ சொல்கிறாரா யம தர்மராஜா, எந்த வரம் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ, என்ன வரம் வேணுமோ நீ கேளு அப்படின்னா. ஏன்னா மனுஷ ஜென்மத்துக்கு தான் அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற எதை எடுத்துட்டாலும் இப்போ நாய் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம்டு லைஃப் தான். இப்போ நாயெல்லாம் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அது உங்களோட நின்று பேசிட்டு போகுமா? என்ன பண்ணும்? இப்படி ஓடும். சரி, எங்கே ஓடுறது, ஏதோ பிஸியாக இருக்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா கொடுன்னு திருப்பி ஓடி வந்து எங்கே நிற்கும். அதனால தான் சொல்லுவாள், நாய்க்கு நிற்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நாய்க்கு நிற்கவும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அதுக்கு வந்து பாவம் ஃப்ரீ வில் கிடையாது. ஆனால் நமக்கு ஃப்ரீ வில் இருந்தாலும் நமக்கும் நிற்க நேரம் இல்லை, பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி நம்ம ஒருத்தருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி என்ன அடையணும், எனக்கு என்ன வேணும் என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறத என்னால் வந்து சூஸ் பண்ண முடியும். அப்போ பகவானுடைய ரோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவர் வெறும் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பார். இதை பண்ணால் இது நடக்கும், அதை பண்ணால் அது நடக்கும். எதேச்சசி ததா குரு, என்ன வேணுமோ அதை நீ தான் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, அவளோட வாழ்க்கையே அவள் தான் வாழ்ந்தாகணும். அப்போ என்னெல்லாம் கோல்ஸ் இருக்குது, இந்த கோலெல்லாம் அடையணும்னா என்ன பண்ணணும், அப்புறம் இந்த கோலுடைய நேச்சர் என்ன, இது எல்லாத்தையும் நான் உனக்கு கிளியராக சொல்லிவிடுவேன். அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இப்போ வந்து இந்த சாய்ஸு எனக்கு இருந்தும் நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணினா அது யாருடைய மிஸ்டேக்? அந்த பர்சனுடைய மிஸ்டேக் இல்லையா? ஏன்னா அந்த சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனுடைய ப்ரிவிலேஜ். ஆனால் நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ வில்லை ஆக்சுவலாக அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அதை வேண்டாம் அப்படின்னு நாம் ரெஃப்யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது மனுஷ சரீரம் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக அதை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இன்டைரக்டாக பகவானுக்கு நாம் வந்து என்ன இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் திருப்பியும் அடுத்த வாட்டிலாம் இதெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டெல்லாம் பண்ணாது, ஏன்னா எனக்கு இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலை. நீ அதுக்கு முன்னாடி நான் நாயாவோ கிளியாவோ இருந்தேன்ல, அது மாதிரியே இருந்து விட்றேன், ஜாலியாக நான் வந்து எனக்கு யார் அடித்தாலும் தெரிய போகிறதில்ல, யார் திட்டினாலும் எனக்கு வந்து தெரிய போகிறதில்ல, நான் மாட்டுக்கு அப்படியே வந்து சுற்றின்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக பகவானுக்கு இண்டிகேஷனை கொடுக்குறோம். அதனால் பகவானும் என்ன பண்ணுவார், இந்த ஜென்மாவை யார் ஆர்டர் பண்ணி கிடச்சிது, நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி பகவான்கிட்ட என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சரீரம் நமக்கு கிடைக்க போகிறது. அப்போ மோட்சம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதை யாரால் டிசைட் பண்ண முடியும்னா
அந்த இண்டிவிஜுவல்னால தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ பகவான் சொல்ல நீ தான் அதை சூஸ் பண்ணணும். நீ சூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளாஸ்க்கெலாம் வரோம்ல, இல்லை என்ன நம்மளோட முயற்சி மட்டும் இருந்தால் போருமா கிளாஸுக்கு வருது அப்படின்னா, ஒரு ஸ்டெப்லேயும் பகவான் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கார். நம்ம அந்த கோலை சூஸ் பண்ணிட்டோன்ற ஒரே ரீசனுக்காக பகவான் எப்படி எப்படியெல்லாம் முடியுமோ அப்படி எப்படியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி, இப்போ பகவானால் ஏன் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா, ஒன்று மோட்சம் வேணும்னு நீ சூஸ் பண்ணலை, ஆனால் பகவான் உனக்கு மோட்சம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீ ரிசீவ் பண்ணுறதுக்கே யோசிப்பியே. நீ அது உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீ அதில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாவது எங்கேயாவது ஒரு இது காமிப்பல்ல. நீ அதில் உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்தா கூட உன்னால் அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியாது. இப்போது இங்கே கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வரதும் வராததும் யாரோட சாய்ஸ்? டீச்சரோட சாய்ஸாக இருக்க முடியாது. நீங்கள் கிளாஸுக்கு வர்றது கரெக்டாக, இன்றைக்கி கிளாஸு இருக்கா இல்லையாங்கிறது வேணால் டீச்சரோட சாய்ஸாக இருக்கலாம். பட் கிளாஸுக்கு வர்றதும் வராததும் அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ். அப்போ நீ இன்ஃபினிட் பற்றிலாம் யோசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லாமல் எவ்வளோ ஃபைனைட் விஷயம் இருக்கும், அவ்வளோ ஃபைனைட் விஷயமும் வேணும் அப்படின்னு நீ அதுக்கு பின்னாடி ஓடின்னு இருக்க. அதனால் நான் கொடுத்தாலும் உனக்கு அது பிரயோஜனப்படாது. ஸோ தேவவிரதாக தேவான் யாந்தி. தேவவிரதா அப்படின்னா தேவதாஸை வழிபடுற அந்த பர்சன்ஸ். ஸோ தேவான் யாந்தினா தேவதாவை வர்ஷிப் பண்ணுறா. அப்போ அந்த தேவதாவை வர்ஷிப் பண்ணும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட்டட் விஷயங்கள் தான் அவளுக்கு ஏன்னா அந்த தேவதாக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்கிறதுனால லிமிட்டட் விஷயங்கள் தான் அவளுக்கு கிடைக்கும். இப்போ லக்ஷ்மி தேவதாவை நீங்கள் வெல்த் வேணும்னு வர்ஷிப் பண்ணலாம். வெல்த் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் விஷயம் இல்லையா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் சரஸ்வதி படம்லாம் இருக்காது. என்ன சரஸ்வதியும் வச்சுக்கணும்ல, நான் நல்லா அறிவு வேலை பண்ணோம், அது அந்த அறிவு மூலமாக என்னுடைய வாக்கில் சரஸ்வதி இருந்து நான் கிளையண்ட்கிட்ட பேசும்பொழுது கரெக்டாக பேசி அந்த பிஸ்னஸை கிராப் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தோணாது. நேர பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல லக்ஷ்மி அது எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ? அப்படியே அவர் குடம் இருக்கும், அந்த குடத்துலேருந்து காசு எப்பயுமே கொட்டிகிட்டே இருக்கும். அந்த படமும் எங்கே மாட்டியிருப்பா அப்படின்னா அந்த அவரோட அந்த டேபிள் இருக்குல்ல, டேபிளில் ட்ராக்கு மேலே அப்படி பார்த்தா அந்த ட்ரா நிறைய பணம் கொட்டுற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிட்டு, இப்போ என்ன அந்த மாதிரி கொட்டுறது எல்லாமே கண்ணுக்கே தெரியாத டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை? அதெல்லாம் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ தேவவிரதாக தேவான் யாந்தி, பித்ருவிரதாக பித்ருன்னு யாந்தி. ஸோ பித்ரு அப்படின்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவளை பித்ருக்களை வழிபடுறவாளுக்கு என்ன கிடைக்கும்? எதுக்கு வழிபடுவான்னா பித்ருலோகத்துக்கு போகிறதுக்காக அவள் வழிபடுவா. அண்ட் பித்ருலோகத்தில் இருக்கிற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும்னு வேண்டி பண்ணுவா. ஸோ யதா யதா உபாஸ்தே ததேவ பவதி. எதை நீ வேணும்னு கேட்குறையோ அதுவே உனக்கு கிடைக்கும். ஸோ பூதேஜ்யः பூதானி யாந்தி. பூத்தேஜ்யஹான பூத கணங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தாமச குணமுடைய தேவதாஸ். இப்போ சரஸ்வதிலாம் எடுத்துட்டா சத்துவ குணம் நிறைஞ்ச, ஏன்னா நாலேஜ் இல்லையா? இதெல்லாம் இந்த பூத பிரேத பிசாச அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தேவதாஸ். அது சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு பண்ணுவாள்ல, அந்த மாதிரி தேவதாவை வழிபடுறது மூலமாக அதுக்கு என்ன லிமிட்டட் ரிசல்ட்டோ அது அவளுக்கு கிடைக்கும். ஸோ தாமசிக் கோலை அடையிறதுக்கு நீ தாமசிக் தேவதாவை வழிபடுவ. மத்யாஜினஹா அப்படின்னா என்ன வழிபடுறவா இருக்காளே. ஸோ கிருஷ்ணர் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மோக்ஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறார்.
ஸோ அவளுக்கு என்ன கிடைக்குமா? பூர்ணத்துவம் யாந்தி, என்கிட்ட வரவாளுக்கு நான் வந்து மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் மோட்சம் கிடைக்காது. இப்போ பக்தி அப்படிங்கிறதுல இங்கே அகெயின் அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் பக்தியை நாம் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். உபாசனை, கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம், அது மூலமாக மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 26. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. சரி, இப்போ வந்து சகாம பக்தி, நிஷ்காம பக்தி அப்படின்னு 2 பார்த்தோம். சகாம பக்தியில் வந்து ஏதோ வேணும்னு பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த நம்ம பண்ணுற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமும் கூட சகாம ரிச்சுவல்ஸாக தான் இருக்க போகிறது. இப்போ வந்து சந்தியாவந்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அது சகாம ரிச்சுவலா நிஷ்காம ரிச்சுவலா? நிஷ்காம ரிச்சுவல். ஸோ அது ஆக்சுவலி எதுக்குன்னா பியூர்லி ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அது அந்த ரிச்சுவல். அப்போ சித்த சுத்தி, குரு பிராப்தி, ஞான பிராப்தி, இதுக்காக நாம் எதை பண்ணினாலும் அது வந்து நிஷ்காமத்துக்கு கீழே வந்துடும். இப்போது சகாம ரிச்சுவல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, நிஷ்காம ரிச்சுவல்ஸும் வந்து சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீ எந்த மாதிரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறையோ அதை பொறுத்து நீ பண்ணுற ரிச்சுவல்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மாறுபடும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிசல்ட் வேணும்னு நாம் வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ சாஸ்திரம் வந்து இந்த பூஜையை இப்படி தான் பண்ணணும், இந்த டைமில் தான் பண்ணணும், இந்த டேயில் தான் பண்ணணும், நீ இவ்வளோ புரோகிதர்களை வச்சு தான் பண்ணணும், இவ்வளோ தட்சிணை கொடுக்கணும் அப்படிலாம் இருந்ததுன்னா அப்படியே கண்ணை மூடிண்டு அதை வந்து நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். சப்போஸ் அதில் ஏதாவது நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு லிமிட்டட் ரிசல்ட் வேணும்னு பண்ணுறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா கவுண்டர் ப்ரொடக்டிவாகவும் அதனுடைய பலன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபைனைட் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிடுறது அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக நாம் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபைனைட்டுக்கே காம்ப்ளெக்ஸாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு இன்ஃபினிட் வேணும்னா எப்படி இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? வெரி காம்ப்ளெக்ஸ். இதுக்கே காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா ஃபைனைட் வருமோ, எனக்கு என்ன ஒரு 5 கோடி வேணும்னு பகவான்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஹோமம் பண்ணு அப்படின்னு ஒரு இதுனா நான் அதை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் பகவான்கிட்ட எனக்கு இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா எப்படி இருக்கும் ரூல்ஸ் எல்லாம்? அப்போ இங்கே பகவான் சொல்கிறார், எந்த விதமான ரூல்ஸையும் நீ ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்பமாக எதாவது வேணும்னா தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்ஃபினிட் வேணும்னு நீ கேட்கும் பொழுது நீ எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சுத்தமாக அப்படியே நான் ஆப்போசிட்டாக பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. இப்போ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா சித்த சுத்தி வேணும்னு நான் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணேன்னா அப்படியே உங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் விளையாடுமா வாயில்? எவ்வளோ தப்பு பண்ணுவோம். அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வந்து துஷ்டஹா அப்படின்னா துஷ்டஹா அப்படின்னு பகவானை வந்து திட்டுவோம் நடுவில். அடப்பாவி, என்ன போய் துஷ்டன்னு சொல்லிட்டியே அப்படின்லாம் பகவான் சொல்ல மாட்டார். சரி நீ துஷ்டஹா தான் துஷ்டஹான்னு சொன்னேன் அப்படின்னு பகவான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா உனக்கு வேணுங்கிறது வந்து சித்த சுத்தி. இதே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் வந்து எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு வேண்டின்னு பண்ணால் துஷ்டஹாவை துஷ்டஹா சொன்னால் பகவான் நம்மளை துஷ்டஹாவாக ஆக்கி விட்டுடுவார். அதனால் இன்ஃபினிட் வேணும் அப்படின்னா நீ
எப்படி வேணும்னாலும் என்னை வந்து பூஜை பண்ணலாம், எதை வேணாலும் நீ எனக்கு கொடுத்து ஆஃபர் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதை சொல்கிறதுக்கு இங்கே என்ன சொல்கிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் பிரயச்சதி. ஒரு நிஷ்காம பக்தன் ஒரு முமுக்ஷு பக்தன் யாருக்கு தான் பண்ணுற பூஜையோட ரிசல்ட்டாக அந்த பகவானே வேணுமோ அவன் எதெல்லாம் வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னா பத்திரம். பத்திரம்னா இலை, எந்த இலையை வேணாலும் வச்சு நாம் பூஜை பண்ணலாம். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், துளசி இலை, வில்வ இலை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ரொம்ப சீப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன, புஷ்பம், புஷ்பம்னா பூ, பலம் பழம்னு அர்த்தம். அப்புறம் தோயம், தோயம்னா ஜலம். நீ அட்லீஸ்ட் ஒரு உத்ரணி ஜலமாவது பகவானுக்கு வந்து ஆஃபர் பண்ணு, அது கூட பண்ணு. ஏன்னா சில பேர் வந்து எங்கள் வீட்டிலே தண்ணி கஷ்டம், நான் உனக்கு பஞ்சபாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்க முடியுமான்னு கேட்டேன்னா பகவான் சொல்கிறார், இல்லை நீ ஒரு உத்ரினியை நீ வந்து எனக்கு கொடுத்தா கூட நான் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்போ அர்த்தார்த்தி பக்தாஸ் இருக்கால்ல, அர்த்தார்த்தியில் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், 7வது சாப்டரில் பார்த்தோம். அவள் எல்லாரும் வந்து சகாம பக்தி பண்ணுறவா. ஏன்னா அவளுக்கு பர்டிகுலர் ரிசல்ட் வேணும். ஞானியை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை, ரூல்ட் அவுட்டு. மொத்தம் எவ்வளோ பக்தாஸ் இருக்கா, 4 பக்தர்கள் இருக்காங்க. அவளை 3 வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது யார், ஜிக்ஞாசு பக்தா, அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி. ஸோ அதில் இங்கே ஜிக்ஞாசு பக்தாவை பற்றி பேசுகிறோம். ஸோ பிரயதாத்மனஹா, அந்த பகவான் இருக்காரே அவர் வந்து அந்த பக்தன் கொடுக்குற விஷயங்களை ஏற்றுண்டு அந்த பக்தனை எப்படி இப்போ பகவான் பார்ப்பார் அப்படின்னா, பியோர் ஹார்ட்டட் பர்சனாக பகவான் வந்து அந்த பக்தனை கன்சிடர் பண்ணுவாராம். ஏன்னா அந்த பியோர் மனசு எதை வந்து இங்கே குறிக்கிறது அப்படின்னா, வேறு எந்த டிசையருமே அவனுக்கு இல்லை, நான் தான் வேணும் அப்படின்னு அவன் வந்து ஆசைப்படுறான் அப்படிங்கிறத அந்த பிரயதாத்மனஹாங்கிற வார்த்தை வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ ராக ரஹிதா, நிஷ்காமத்துவம், அந்த பியூரிட்டியை குறிக்கிறது. ஸோ பிரயதாத்மனஹான சுத்தம் அப்படின்னு ஃபைனல் அர்த்தம். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்து எதை குறிக்கிறது, மனசு குறிக்கிறது. சுத்த மைண்ட், சுத்த சித்தஹா. ஸோ அந்த பர்சனுக்கு சுத்த மனசு இருக்கிறதுனால அகம் அஷ்னாமி, அவன் என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன், அந்த ஆஃபரிங்கை நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன், எப்படிப்பட்ட ஆஃபரிங்காக இருந்தாலும் அதை நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், ஆஃபன் கோட்டட் ஸ்லோகம். எங்கே போனாலும் எல்லா உபன்யாசத்துலேயும் பார்த்தோம்னா இதை கோட் பண்ணிவிடுவாள். அப்படியெல்லாம் அதாவது பக்தி ரசம் சொட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாள். ஆனால் பகவான் இதை எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நிஷ்காம பக்திக்கு வாப்பா, என்னால் வந்து சகாம பக்திக்கு ரிசல்ட் கொடுத்து எனக்கே டயர்டாகிடுத்து, நீ வந்து நிஷ்காம பக்திக்கு ஒன்று கிராஜுவேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.